தக்கலை அருகே இரவோடு இரவாக கடைக்கு முன் எழுப்பப்பட்ட மதில் சுவர். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை பேருந்து நிலைய தேசிய நெடுஞ்சாலை அருகே ஷோபியா என்பவருக்கு சொந்தமான கடை ஒன்று உள்ளது. இவரது கடையை ஜெயசேகர் என்பவர் மாத வாடகைக்கு எடுத்து அதில் பேக்கரி கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் ஷோபியா கடையை தினேஷ் என்பவருக்கு விற்பனை செய்ததாக கூறப்படுகிறது. அப்போது தினேஷ் ஜெயசங்கரிடம் கடையை காலி செய்யும்படி கூறியுள்ளார். ஆனால் ஜெய்சங்கர் கடையை காலி செய்ய மறுத்துள்ளார். இதனால் தினேஷ் இது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். இதனையடுத்து தினேஷ் இரவோடு இரவாக கடைக்கு முன்பு மதில் சுவரை எழுப்பியுள்ளார். மறுநாள் ஜெய்சங்கர் கடையை திறக்க வந்தபோது கடைக்கு முன் மதில் சுவர் கட்டப்பட்டிருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தார். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.